வாங்க இன்னைக்கு பச்சை பயிறு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஃபர்ஸ்ட்டு வறுத்துடலாம். பச்சை பயிறு இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்குறேங்க. இதுதான் சைஸு. இது போட்டு பச்சை பயிறு வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கணுங்க, ஏன்னா பயிறு வேகணும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ பயிரை நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பயிரை நல்லா கழிஞ்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா இதில் கல் இருக்க என்னன்னு பார்க்கணும். நம்ம அரிச்சு போடணும், அரிச்சு தண்ணியில் இது பண்ணணும். இப்போ வாங்க அரிச்சு போடலாம். இந்த மாதிரி செய்யணுங்க, அப்போதான் கல் இது அப்படியே நிற்கும் அடியில். பேக்கிங் பண்ணி வரதுல கல் இருக்குது, இருந்தாலும் நம்ம அரிச்சு போட்டுக்கிட்டோம்னா பரவாயில்ல. சில டைம்ல கல் இருக்குது பேக்கிங்லேயே. கல் இல்லைங்க, இருந்தாலும் நான் அரிச்சு போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் போட்டுருங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுருங்க. 3 பல்லுன்னா அதில் ஒரு குட்டி ஒன்று இருந்தது, அதனால மொத்தம் 4 பீஸு. தக்காளி ஒரு சின்ன பழமும் ஒரு 3 தக்காளி போடுறேங்க. கொஞ்சோண்டு இதுலேயே கருவேப்பிலை போட்டுடலாம். பயிர் நல்லா கொதிச்ச வாட்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொதிக்கணுங்க. கொதிக்கிறப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பயிர் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். விளக்கெண்ணெய் இருந்து ஊற்றினா கூட நல்லது. இதை நல்லா இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா வேகட்டுங்க. தட்டு ஒன்று வச்சு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கேப் போட்டு மூடணும்னா அந்த இதெல்லாம் வெளியே நல்லா வெந்துக்குங்க சீக்கிரம். பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு அரைப்பதம் வெந்துருச்சு. கொஞ்சம் காரத்துக்கு சாம்பார் பொடி போடுறேங்க. இதுலேயே போட்டோம்னா நல்லா வெந்துக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை கொஞ்சம் நேரம் வெந்த வாட்டி கடைஞ்சி தாளித்து விட்டுருலாம். ஒரு 5 நிமிஷம் வேகும். கல்லுப்பு நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ போட்டோம்னா நல்லா வெந்துக்குங்க. பயிரோட நல்லா உப்பு ஏறிக்கும், அதனால போடுறது. பயிர் வெந்துக்குச்சுங்க. இப்போ கடைஞ்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குங்க, ரச தண்ணி, அது கொஞ்சம் வடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா இருந்தால் கடை விடாதுங்க. இப்போ கடைஞ்சிடலாம். பயிர் நல்லா வெந்து போச்சுன்னா கடையிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சிடணும். இப்போ தாளிச்சு விட்டுருலாங்க. அடுப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். தண்ணி இது ஆகிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன்.
இப்போ வேக வச்சு விட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கடுகு கொஞ்சமாக போடுறோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். அடுத்து சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் போடுறது கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கூட கருவேப்பிலையும் எப்படி போடுறோம். இப்போ வேக வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ இதில் எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணி இதில் ஊற்றி வச்சு அப்படி ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ வேக வச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போடுறோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை நல்லா ஒரு கொதியை விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.